The heights by great men reached and kept were not attained by sudden flight, while they, when their companions slept, were upward toiling in the night. அப்படிங்கிறது ஒரு சூரியன் உதயமாகும் ஒரு சுபிட்சத்தை நமக்கு காண்பிக்கின்றது. இன்னைக்கு மே 1 உழைப்பாளர் தினம். இதை தமிழ் படுத்தணும் அப்படின்னா, சிகரம் தொட்ட மனிதர்கள் யாவும் ஓரிரவில் தொடவில்லை, கடின உழைப்பினால் வந்திருக்கிறார்கள். இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். விஷ் யூ அ ப்ராஸ்பரஸ் அண்ட் அபண்டன்ட் மேங்க. உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி லேபர்ஸ் டே டுடே, மே 1. அண்ட் உழைக்கும் வர்க்கம் என்றைக்குமே தோற்று போனதே இல்லை. ஸோ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி இன்றைக்கி என்னென்னா, பரங்கிக்காய் பால் கூட்டு சின்னதாக கிடச்சிது, எலசா ஃப்ரெஷ்ஷாக. அப்புறம் பூஷ்ணிக்காய் ரசம் வாங்கி வெண்டைக்காய் கறி. இது ரெண்டோட ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது மட்டும் புது ரெசிபி. இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி வேறு, அது தேங்காய் பால் ஸோ இதான் நியூ ரெசிபிங்க. பரங்கிக்காய் பால் கூட்டு, அப்புறம் இது பூஷ்ணிக்காய் ரசம் வாங்கி வெண்டைக்காய் கறி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி தேங்காய் பால் நைவேத்தியம் பண்ணுவாங்க. அது முடிஞ்சால் பண்ணி அதை தனி வீடியோ போட்டுடுறேன். இப்போ இதை நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதை வேக வச்சு அதில் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரே ஒரு கொஞ்சோண்டு தேங்காய் அரிசி மாவு அரைச்சி விட்டுட்டு, ஒரே ஒரு ரெட் சில்லி பவுடர், அதாவது ரெட் சில்லி பட்டை மிளகா, அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருகப்பிலை தாளிச்சு கொட்டி இறக்குனீங்கன்னா அருமையான பால் கூட்டு ரெடி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நறுக்கிட்டு பார்க்கலாம். பரங்கிக்காய் பால் கூட்டு பண்ணலாமா? பொம்மையாக நறுக்கிட்டு துளி உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுக்கோங்க. தோசை திருப்பியாட மைல்டாக ஃப்ளிப் பண்ணிவிட்டு பாலை ஊற்றி அரைச்சி விடணும். ஓகே, அளவாக தண்ணி வச்சுட்டுங்க. உப்பு வேணுங்கிற உப்பு போட்டுக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக போட்டால் நல்லாயிருக்கும். இந்த காயை போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுருங்க. அரிசி மாவு இந்த பரங்கிக்காய் பால் கூட்டுக்கு அரைச்சி விட்டுடலாங்க. அரைச்சதை ஊற்றியாச்சுங்க. சர்க்கரை போட்டு தாளிச்சிடலாம். ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. அதனால தான் அது பேர் பால் கூட்டு. அது அப்படியே கொதிச்சிரும். அது கொதிக்கும் போது அண்ட் சர்க்கரை கலந்தப்புறம் தாளிச்சு கொட்டிடலாம். பாருங்க, கொதிச்சு கெட்டி ஆகிடும். இப்போது கருவேப்பிலை அதிலே போட்டுட்டு எண்ணெயில் பெருங்காயம் கடுகு உளுந்து சாவிச்சு இறக்கிடுங்க. இப்போ நம்ம சூப்பரான பரங்கிக்காய் பால் கூட்டு ரெடிங்க. டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃப்ரைடே ஸ்பெஷல் களத்துக்கு பருப்பு, சுட சுட நெய், சூடாக சாதம், வெண்டைக்காய் கறி, பரங்கிக்காய் பால் கூட்டு. அது ரெசிபி தனியாக வரும், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது பூஷ்ணிக்காய் ரசம் வாங்கி தயிர் மோர் சாப்பிடுவாங்க. அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். நன்றி, வணக்கம்.